எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பருக்கு வணக்கம். நம்ம எஸ்பிஓவில் பிளான் திரும்ப அகைன் லான்ச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. அதில் நிறைய கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இப்போ மக்களுக்காக எல்லாருமே ஒர்க் பண்ணுற ஆப்ஷனை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு கூப்பன் இன்கம் பர்ச்சேஸ் பண்ணவங்க தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அகைன்னா திரும்ப எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி திரும்ப பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளானை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து 4 to 6 மந்த் வந்து ட்ரைனிங் பீரியடில் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு 3500 டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 3500 மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 2000 பர் மந்த் சேலரி. சரிங்களா? இந்த அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ், அதாவது கூப்பன் பிஸ்னஸ் வந்து நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த சேலரி. இது ட்ரைனிங் பீரியடுக்கு. அதே இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு 15000, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 15000, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 10000 பர் மந்த்து. ஓகேங்களா? இது வந்து ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மல் டயத்தில் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த வந்து ஃபுல் சேலரியே கிடைக்கும். ஓகேங்களா? இதில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாட் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ். நான் வந்து அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கூப்பன்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு ஒர்க்கிங் பிளானு. அதே இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு மந்த்லி 1000, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு 1000, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குக்கு 500 தான். ஏன்னா அவங்க அந்த கூப்பன் கோடு பிஸ்னஸ், அந்த இது கூப்பன் கோடு பை பண்ணால் மட்டும்தான் இன்கம் வந்து அதிகம். சரிங்களா? நான் அதெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் நான் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன், ஒர்க்கு மட்டும் கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு பிளான். சரிங்களா? அதாவது கம்பெனியை விட்டு யாரும் வெளியே போகாமல், ஓகே நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு 500 வந்தால் போதும், 1000 வந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த பிளான். இது வந்து ஒர்க்கிங் பீரியடில் தான் இந்த அமௌண்ட்டு. அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் ஒர்க் பண்ணுறப்ப அதே 5000 வரும். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு 5000, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு 5000, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குக்கு 2500 பர் மந்த். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இது இல்லை. சரிங்களா? நீங்கள் இப்போ அந்த கூப்பன் கோடை வந்து நாட் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு இந்த பிளானு. கூப்பன் கோடு வந்து நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ பர் மந்த்துக்கு பண்ணணும், இப்போ மாதம் நான் 21000 பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டின்லாம் இருக்கும். அப்படி இல்லை, பர் மந்த் நீங்கள் வந்து 7000 கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆகஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மாதம் 7000, அதுக்கு அடுத்த மாதம் 7000 பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு மந்த் ஆகஸ்ட் மந்த் பண்ணுறவங்க அதுலேருந்து 3 மந்த் கழித்து நம்ம அந்த 7000 அப்புறம் அந்த 7000 நம்ம கூப்பன் கோடை நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். 7000 பர்ச்சேஸ் பண்ணோம்னா 1000 சேர்ந்து நமக்கு 8000 ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த 3 மந்த்துக்கு அப்புறம். ஒவ்வொரு மந்த்துக்கு, அதாவது இப்போ ஆகஸ்ட் மந்த் பண்ணவங்களுக்கு அதுலேருந்து 3 மந்த் கழித்து அதை நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த மாதம் கூப்பன் கோட் பை பண்ணவங்களுக்கு அதுலேருந்து 3 மந்த் கழித்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3ஆவது மாதம். சரிங்களா? இந்த 3 டைம் மட்டும்தான் நம்ம கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுலேருந்து 3 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு இதுவாக நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இந்த கூப்பன் கோட் பிஸ்னஸ்ஸு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கூப்பன் கோடு பிஸ்னஸ் பற்றி இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். இப்போதைக்கு இந்த ஒரு பிஸ்னஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு எலிஜிபிள் மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த ஃபுல் சேலரிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் 3500 இப்படி வாங்குவோம் ட்ரைனிங் பீரியடில். அதுக்கப்புறம் நார்மல் பீரியடில் மாதம் 15000, 10000 இப்படி சேலரி வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து கூப்பன் கோட் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்குனான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எதுவுமே இன்வெஸ்டே பண்ண மாட்டேன், கூப்பன் கோடில் பர்ச்சேஸே பண்ண மாட்டேன், ஒர்க்கு மட்டும் தான் செய்வேன் அப்படின்றவங்களுக்கு மந்த்லி 1000, 500 தான் ட்ரைனிங் பீரியடில். நார்மல் பீரியடில் 5000 to 2500. சரிங்களா? இதுதான் வந்துட்டு சேலரி. இந்த 2 பிளானை பற்றியுமே சார் தெளிவாக நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராமில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு குரூப்பில் லாஸ்ட்டாக கொடுத்த எல்லா ஆடியோவும் கேளுங்க. இதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க.
இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்க, சேல்ஸ் டீமுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க, ப்ரொமோஷன் டீமுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்கன்றத இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிளான் சார்ட்டில் இருக்குது. ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அட்மின் சார்ஜ் வந்து சேல்ஸ் டீமுக்கு 15%, சரிங்களா, எவரி வித்ட்ராவலுக்கு. இதே ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து 30% எவரி வித்ட்ராவுக்கு. இது ஏன் அப்படின்னா, ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி 30% பிடிப்பாங்க, சேல்ஸ் டீமுக்கு 15% தான், சரிங்களா. நியூ வித்ட்ராவில் வந்துட்டு இப்போ மந்த்துக்கு நம்ம எவ்வளோ, இப்போ எக்ஸாம்பிள் 2000 மந்த்துக்கு வருது அப்படின்னா நம்ம 2000 நம்ம வித்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். அதான் மந்த்லி லிமிட். இப்போ மந்த்லி லிமிட் 2000 வருதுன்னா 2000 நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம் எவ்ரி மந்த்து, சரிங்களா. நம்ம எப்போ கிரெடிட் ஆகுனா 10 டேஸில் ரெக்வஸ்ட் கொடுத்ததுலேருந்து 10 டேஸில் வந்து கிரெடிட் ஆகும். பிளான் அப்கிரேட்லாம் நமக்கு இதில் பாசிபிள், அதாவது பிளான் அப்கிரேடுன்ற ஆப்ஷனே கிடையாதுங்க. பிளான் அப்கிரேடே கிடையாது ஆக்சுவலாக. இன்க்ரிமெண்ட் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னா சேல்ஸ் டீமுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும், பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீமுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது, ஓகேங்களா. நியூ ஜாயினிங்கு இப்போதைக்கு 3 இயர்ஸ்க்கு நியூ ஜாயினிங் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சார்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபுல்லாக தெரியும். இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த அன்பிளாக் ஐடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி சேஞ்சிங்கு எவ்வளோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஐடி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேணா பாருங்கள். ரீஃபண்டுக்குமே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொடுத்தவங்க 2 பேஜுமே பெண்டிங்களுக்கு அதையும் இப்போ அடுத்த இதில் போட்டுருவாங்க ரீஃபண்டபுள்லாம். வித்ட்ரால் ரிக்வஸ்ட் வந்து 27, 29 இந்த 2 நாளைக்கு இருக்கும். மறக்காமல் நோட்டீஸ் போர்டில் வர அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே மைண்டில் விட்டுறாதீங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நோட்டீஸ் போர்டில் தான் பார்க்கணும். அதில் தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். அதில் சொல்கிற அப்டேட் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நீங்கள் வித்ட்ரா கொடுக்குறதா இருக்கட்டும், ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அதில் தான் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். வித்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா 27 to 29 வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் 3 இது வரும். நம்ம ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது பிளான் சூஸ் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா. பிளான் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுற இது சேல்ஸ் டீமு, ப்ரொமோஷன் டீமு ப்ளஸ் வந்துட்டு ரீஃபண்டபிளுக்கு இந்த மட்டும் சைட்டில் கொடுப்பாங்க. அது நாளையிலேருந்து கொடுப்பாங்க. பார்த்துக்குங்க, லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெப்சைட்டில். அது நீங்கள் எந்த ஒர்க்கு சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மட்டும் வந்துட்டு பிளான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம இன்னும் 10 டேஸில் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் 1 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட்டெல்லாம் 26, 28, சரிங்களா. இந்த மாதம் 26, 28 ரீஃபண்டபிளுக்கும் ரிக்வஸ்ட் கொடுத்துருவாங்க. அது எப்போ கிரெடிட் ஆகுனா 1 or 2 மந்த்து அதுக்குள்ளே வந்து ரீஃபண்டபிளுக்கு பேட்ச் வைஸாக அமௌண்ட் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் ப்ளஸ்ஸு பே பண்ண அமௌண்ட்டும் ரெண்டுமே. ஸோ தேங்க்யூ. இந்த டீட்டெயிலெலாம் நோட்டீஸ் போர்ட் டெலகிராமில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக ஆடியோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபேமிலி.